என் அன்பு குழந்தையே, துவைத்த பாவம் அல்லது இருமையில் இருக்கும் வரை மாயா நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி தவறு, நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு போன்றவை ஒரு சில இருமை குணங்கள் ஆகும். ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு துளி தூசியாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னமாக இருந்தாலும் சரி, சூழ்ச்சி செய்பவராக இருந்தாலும் சரி, விவேகம் உள்ளவராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே ஒரே ஆதாரம்தான். எல்லோரும் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் உன்னை மற்றவர்களை விட சிறந்தவர் என்று எண்ணாதே. அவர்கள் இன்னும் அவர்களின் ஆன்மீக ஆற்றலை உணரவில்லை. முடிந்தால் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். ஒரு அடி பின்னால் வை. ஆனால் யாரையும் துச்சப்படுத்தி பேசாதே. உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இதுதான் ஒரு பரீட்சை. நம் உறவுகள் மற்றும் நம் தினசரி வாழ்க்கைதான் நம்மை சோதிப்பதற்கான ஒரு இடம். அதனால் என் சச்சரித்திரத்தை படி, மேலும் அதை பற்றி சிந்தி, அதுக்குள்ள சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அது ஆழமாக புரிந்து கொள். நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். மகிழ்ச்சியுடன் இரு.